வணக்கம். நான் உங்க ஃபரீனா. இது நம்ம ஃபேவரட் ஷோ அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஜெஸ்ஸி. அம்மாவின் அன்புக்கு அடுத்த பெஸ்ட். எஸ், ஸோ சம்மர் ஸ்பெஷல் எபிசோட் அண்ட் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ், சம்மர் ஸ்பெஷல் டிப்ஸ் இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ சம்மர் அப்படின்னாலே நம்ம பாட்டிகள் தாத்தாக்கள் எல்லாமே சொல்லுவாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு தான் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொன்னால் ஃபுல்லாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதால ஒரு ஈஸியான டிப்ஸ், சம்மர் டிப்போடு நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, சம்மரில் நிறைய ஜூஸ் குடிக்கணும், வாட்டர் எடுத்துக்கணும், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அதாவது தாய்மார்கள் பார்த்துட்ருக்கீங்க, அம்மாக்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் சமையலில் வந்துட்டு நிறைய வெந்தயம், அதுக்கப்புறமா நிறைய வெங்காயம் இதெல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. காலையில் எழுந்தோடனே பசங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுப்போம் இல்லையா? அந்த தண்ணியில் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கொடுத்துருங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இந்த வெயில் காலத்தில். அண்ட் வேர்க்கூறு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கே தெரியும். சில பேர் வந்து நுங்கு அப்ளை பண்ணுவாங்க. அது இல்லைன்னா சந்தனம் நுங்கு ரெண்டும் கலந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா வெளியில் இருக்க ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்போட டக்குன்னு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். லெட்ஸ் வெல்கம் அனுராதா அம்மா டு தி ஷோ. ஹலோ. ஹலோ, வெல்கம் அம்மா. சம்மர் கோடை சூப்பராக நம்ம நிகழ்ச்சியில் கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அதான் நிறைய இன்ட்ரெஸ்டிங் உணவுகள் பார்த்து இன்னைக்கு என்ன சம்மருக்கு ஏற்ற ஒரு உணவு பார்க்க போகிறோம். எல்லாமே சம்மர் ஸ்பெஷல்னு வரும்போது நமக்கு வந்து குளுமை தேவை. ஆமாம், ரொம்ப ஹீட்டு, அதே சமயம் வாட்டர் கண்டென்ட்டும் தேவை பாடியில். ஸோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு டிஷ்ஷு. இது வந்து புடலங்காய் ஆளி விதை ரைத்தா. ஆளி விதைன்றது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஓகே. அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அது ரொம்ப தேவை கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே உடம்புல வந்து அந்த விட்டமின் டின்றது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக பல விஷயங்களுக்கு. லிவர் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம். இது என்ன பிரச்சனை இதுலன்னா, நம்ம வந்து அந்த எர்லி மார்னிங்ஸ், இப்போ சம்மராக வந்துட்டதுனால உங்களுக்கு எர்லி மார்னிங் சன் தான் எடுத்துக்க முடியும். ஆமாம், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால அதெல்லாமே மனசில் வச்சு இப்போ நம்ம டிஷ்ஷஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து புடலங்காய் ஆளி விதை ரைத்தா. பிரமாதம். புடலங்காய் ஆளி விதை ரைத்தா. தேவையான பொருட்கள் பார்த்துட்டு குயிக்காக வந்துங்க. புடலங்காய் ஆளி விதை ரைத்தா. தேவையான பொருட்கள்: புடலங்காய் 1, ஆலிவ் விதை 1 கப், கடுகு 1 தேக்கரண்டி, தயிர் 1 கப், கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு. இப்போ இந்த புடலங்காயை வந்து துருவி வச்சிருக்கோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும்ப்பா புடலங்காயை. ஓகே, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். லிட்டில் பிட், ஏன்னா புடலங்காய் ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ புடலங்காய் துருவி வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்பயே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், ஏன்னா புடலங்காய் தண்ணி விட்டுக்கோம். அந்த உப்பையும் போட்டு அந்த தண்ணியும் விடட்டும் அது. சரி, ஓகே ஓகே ஓகே. இது கொஞ்சம் வேகட்டும். இந்த ஆளி விதை, அதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்களே, இந்த ஆளி விதையை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பர்மா. இது எல்லாமே எடுத்துக்க போகிறோமா? இது வந்து சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரி. ஃப்ரீ டைம்ல வந்து டப்பால கூட எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மையா அரைக்க வேண்டாம், வாயில கடைச்சா நல்லா தான் இருக்கும். இப்படியே இருக்கட்டும். ஓகே, அடுத்ததா இந்த புதினாவை பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர்.
ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஃபிஷ்ஷில் வந்துட்டு நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்க, ஃபிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மூலமாக அந்த சத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் சம்மரில் ரொம்பவே முக்கியமான ஒரு சத்து. ஸோ இப்போ வந்துட்டு புதினாவை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாமா? ஸோ நல்ல அந்த மின்ட் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குமா? ஆமாம். ஓகே, புதினா கட் பண்ணும்போதே அந்த அமேசிங் வாசனை வந்துட்டு இருக்குல்லம்மா. ஐயோ, அது என்ன சொல்றது, எந்த பெர்ஃப்யூமுக்கு இதுக்கு மேட்சே கிடையாது. வாவ், கட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் சூப்பர் ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரல் ஃப்ளேவர். ஓகே, இப்போ அந்த தயிர் கொடுக்குறீங்களா? யா. ஸோ ரைத்தாங்கும் போது கண்டிப்பாக தயிர் தேவையில்லையா? ஸோ இதில் நம்ம ஆனியன்ஸ் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் திஸ். கொஞ்சமாக உப்பு கொடுங்க. இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால ஜஸ்ட் a little bit. கொஞ்சமாக. ஓகே, இதை நல்லா பீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ரைத்தாங்கும் போது இது வந்து நம்ம புலாவ் காரமான டிஷ்ஷஸ் கொஞ்சமாக இதை போட்டுடலாம். அந்த தயிரில் ஒரு ஃப்ளேவர். ஓகே, மின்ட் லீவ்ஸை போட்டுடலாமா? வாவ். ஸோ இந்த மின்ட் லீவ் ஃப்ளேவருன்றதே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரைத்தால. நம்ம யூஸ்வலாக செய்கிற இந்த ஆனியன் ரைத்தா அதில் கூட மின்ட் லீவ் சேர்த்து பண்ணிக்கலாம் இல்லைம்மா? ஆமாம். அதாவது மின்ட் லீவ்ஸ்க்கு 2 விஷயம் உண்டு. சில பேருக்கு வந்து அதை கட் பண்ணி ஒரு வதக்கி போட்டா தான் they like it. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதை இப்படி போடலாம். இது பண்ணிருக்கனால ஒரே நிமிஷத்துல ஆயிடும். அண்ட் இதே ரைத்தான்றதுனால ரொம்ப ஓவராகவும் இது வந்து குக் ஆகக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் வாயில கிடைக்கிற மாதிரி இருந்தா இட்ஸ் வெரி டேஸ்டி. அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி இருந்தா இன்னொரு ஒரு கிளாஸ் பவுல் கொடுங்க. இது ஓகேமா? ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இதில் இருக்க தண்ணியை நம்ம எடுத்துடணுமா? ஜஸ்ட் அந்த தண்ணி வந்து நம்ம எடுத்து தூக்கி போட வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் ஏன்னா அது ரொம்ப நீருக்காயிடும். ஓகே ஓகே. ஸோ போட்டுட்டு அப்புறம் திக்கான அப்புறம் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது தயிரை வந்து மோராக்க விடாமல் நம்ம தயிராகவே மெயின்டைன் பண்ணணும்னா தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணி எடுத்துட்டு then we do the rest of it. ஓகே, இன்னொரு இது கொடுங்க. ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். ஓகே. ஸோ ஆற விட்டு தான் தயிரில் சேர்க்கணுமாம்மா? தயிர் வந்து பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் கிவ் இட் ஒரு நிமிஷம் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது இந்த பக்கம் வச்சிருங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக சேர்த்துக்கலாமாம்மா? அதாவது நீங்கள் எவ்வளோ தயிர் விடுறீங்கன்றது பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து. ஜென்ரலாக ஸ்கூல் காலேஜ் போகும்போது இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்படியே சும்மா கூட நீங்கள் ஃப்ரீ டைமில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரைத்தாவோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா அது இருக்கிறதே கூட தெரியாமல் நீங்கள் உங்கள் வாய்க்குள்ளே போயிடும் அது. ஓகே, ஸோ தயிரோட வாசனை, மின்ட் லீவ்ஸோட வாசனை இன்னொரு பக்கம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டாச்சு. அடுத்ததான் this is enough. இப்போ இதை சேர்த்து சூடாறிடுச்சு. ஓகே ஓகே, ஸோ
இதுவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் போலியே இந்த ரைத்தாவை. யா இன்ஃபேக்ட் யூ கேன் ஜஸ்ட் இதை பேக் பண்ணி ஆனால் ஒன்று என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஆக்சுவலி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. ஆனால் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், உங்களோட கேபின்லேயோ ரூம்லேயோ ஏசி இல்லை அப்படின்னா தென் நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும், இந்த தயிரை ரெடி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நாட்டு சக்கரை, அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிடணும். ஏன்னா பீட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் விட்டுடுங்க. விட்டுட்டு அப்புறமா இதெல்லாம் பண்ணினீங்கன்னா புளிச்சு போகாம இருக்கும். ஓகே, தயிர் புளிச்சு போகாம இருக்கிறதுக்காக. ஓகே, சூப்பர்மா. அடுத்ததா இப்போ புடலங்காய் ஆளி விதை ரைத்தா ஆல்மோஸ்ட் தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிச்சு மட்டும் கொட்டணும். கொஞ்சம் ஆயில் எடுங்க. அது எப்பவுமே அந்த கடுகு வெடிச்சு சேரும்போது ஒரு டேஸ்ட் வருது. எஸ் அந்த டேஸ்டே தனி. ஓகே, இந்த ஜீரகம் வந்து தாளிக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துலாம். அப்படியே சும்மா அப்படி மேலே அது சோக்காயி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சீரகம் சோக்காயில. யா, வாவ். இப்போ இந்த ஜல்ஜீரா வாட்டர் எப்படி குடிக்கிறாங்க, சீரகத்தை சோக் பண்றாங்கல. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. யா, ஆஃப் பண்ணிடலாமா? யா. Amazing. Okay. Ready? Yes, super ready. And தாளிப்பு, அந்த மென்டலீஸ், அந்த தயிர் எல்லாமே சேர்ந்து ஒரு அமேசிங்கான ரைத்தாவா இருக்கு. கண்டிப்பா இதனுடைய செய்முறை விளக்கம் பார்த்துட்டு இன்னைக்கே செஞ்சு பாருங்க. செய்முறை: கடாயில் தண்ணீர் ஊற்றி புடலங்காய், உப்பு சேர்த்து சிறிது நேரம் வேக வைக்கவும். பின்னர் பவுலில் தயிர், உப்பு, கொத்தமல்லி, அரைத்த ஆலிவ் விதை, வேக வைத்த புடலங்காய் சேர்த்து கலந்து கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து தாளித்து எடுத்து கலந்து வைத்த பொருளுடன் சேர்த்து சாப்பிட்டால் சுவையான புடலங்காய் ஆலிவ் விதை ரைத்தா தயார். அஞ்சரை பெட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறப்புக்குரிய நைவேத்தியம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நாம என்ன புகையை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தூபத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தூபம் என்ன அப்படின்னா மருதாணி விதையினுடைய தூபம். பொதுவா கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல கண்டிப்பா நாம வளர்க்கக்கூடிய மரங்கள்ல ஒன்று மருதாணி மரம். இந்த மருதாணி மரம் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மரம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மருதாணி மரத்துல அந்த மருதாணி மலர், அதனுடைய காய், அதனுடைய இலை அப்படின்னு அனைத்துமே நமக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறப்புக்குரிய மருதாணி மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது காய்கள். இந்த காய் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பச்சையா இருக்கும். அப்புறம் மரத்திலேயே அப்படியே விட்டிங்கன்னா காய்ஞ்சு போய் நல்ல ஒரு காவி நிறத்தில், அதாவது மரத்தின் மரக்கலர்னு ஒரு கலர் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மரத்தினுடைய நிறத்திலேயே அது இருக்கும். நல்லா காஞ்சி போயிருக்கும். அது மரத்திலே நீங்கள் காய வச்சிடலாம். அந்த காய்ந்த பிறகு நீங்கள் அந்த மருதாணி விதையை எடுத்து, சில மரங்களில் முள் இருக்கும் மருதாணி மரத்தில், அதனால் இந்த விதையை எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும்.
அந்த விதையை வந்து நீங்கள் எடுத்தீங்கனாலே இப்படி கையில் அதை நீங்கள் உருவுனீங்கனாலே அது பொடியாயிரும். இதை நீங்கள் தனியாக பொடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு உள்ள சின்னதாக அதனுடைய விதைகள் வந்து இருக்கும். சின்ன வயசில் வந்து இதெல்லாம் வச்சு விளையாடும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ நம்ம பெரியவங்க கூட அந்த பூவை வந்து அவ்வளோ வாசனையாக நம்ம நுகரலாம் அது மலர்கின்ற நேரத்தில். அதனால் அந்த காயும் வந்து அவ்வளோ நல்ல மருதாணியினுடைய வாசம் இருக்கும். அந்த காயை எடுத்து அதை நீங்கள் நம்ம முறம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சொலகு, அந்த சொலகில் போட்டு நல்லபடி நசுக்கி தேய்ச்சிங்கனாலே நல்ல பொடியாயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு அதை பாதுகாப்பாக சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து தூபம் போடலாம். அதனுடைய தூபத்தினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சூனியம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, சில பேர் சொல்லுவாங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, என் பையனுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு வந்து தொழில் இப்படி ஆச்சு, என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, வீட்டில் பிரச்சனை, இப்படியெல்லாம் நிறைய நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பில்லி சூனியம் அப்படின்னு. அந்த சூனியம் அப்படிங்கிற ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்கு வரவே வராது. யாராலையும் நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை அனுப்பவே முடியாது. அப்படி ஏற்கனவே யாராவது ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணினா கூட இந்த தூபம் வந்து அதை அத்தனையும் விலக்கி அந்த வீட்டுக்கு நல்ல மகாலட்சுமியினுடைய அருளை பெற்றுத்தரும். ரொம்ப எளிமையான விஷயந்தான் நான் சொல்கிறேன். ஆனால் இது அத்தனையும் ரொம்ப பலனுள்ள விஷயங்கள், நமக்கு வந்து நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடியது. அதனால் இதற்காக வந்து நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி இறைவனுடைய கருணையை பரிபூர்ணமாக பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு சிறப்பான ரூபத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். ஓகே அம்மா, ஸோ டைம் ஃபார் டேஸ்டிங். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? எப்படி இருக்கு? ஸோ நைஸ். இந்த ரைத்தா நீங்கள் அப்படியே ஃபுல் ஸ்பூனாக எடுத்து கூட சாப்பிடலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இன்னும் சப்பாத்தி கூட சாப்பிடலாம், எது கூட வேணாலும் சாப்பிடலாம். கூட எதுவும் இல்லையான்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. ஓகே, இது 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 அப்படியே பண்ணி அப்படியே லஞ்சுக்கு எடுத்துட்டு போங்க. ஜஸ்ட் ஹேவ் இட். ஆக்சுவலாக வந்து ஒரு சைட் டிஷ், மெயின் சைட் டிஷ் மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கு. தயிர், அதுக்கப்புறம் சீரகம், நம்ம போட்ட தாளிப்பு ஃப்ளேவர், எஸ்பெஷலி மின்ட் லீவ்ஸு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குமா. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஒரு சூப்பரான டிஷ் கொடுத்ததுக்காக. எஸ், இப்போ இல்லத்தரசிகள் பகுதியில் இருக்கவங்க சூப்பர் க்யூட்டாக ஒருத்தவங்க வந்து செம்மையாக சமைக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஜெயசீலா டு தி ஷோ. வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? I'm fine. How are you? Very good. Thank you. So இன்னைக்கு அஞ்சரைப்பேட்டையில் என்ன சமைக்க போறீங்க? Cucumber chutney. Cucumber chutney. So இது வந்து எப்படி இட்லி, தோசை அதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம்? இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். And இந்த சம்மருக்கு நம்ம இது சேர்த்தா நம்ம பாடி கூல் பண்ணுங்க. சூப்பர். அப்பா ஒரு வழியா இத தக்காளி சட்னி, வெங்காய சட்னில இருந்து விடுவு காலம் வந்துச்சுடா. குக்கும்பர் சட்னி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். குக்கும்பர் சட்னி தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 2, கடுகு 1 தேக்கரண்டி, உளுத்தம் பருப்பு 1 தேக்கரண்டி, கடலை பருப்பு 1 தேக்கரண்டி, இஞ்சி 1, பூண்டு சிறிதளவு, வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கடாய் வச்சிடலாம். ஆயில் நம்ம தாளிக்கிற அளவுக்கு, வதக்குற அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஓகே, குக்கும்பர் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க. குக்கும்பரை வந்து பீல் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பெருசு பெருசா. ஏன் விதையெல்லாம் எடுத்துறோம்? நீங்க வேணும்னா விதையோட கூட யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டு நான் விதையை எடுத்துட்டேன். ஓகே, வெரி குட். ஓகே, எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். ஓகே, ஸோ உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்ட உடனே கடலை பருப்பு ஆட் பண்ணணும். கடலை பருப்பு சேர்த்துலாமா? போடுங்க. போதும். ஓகே, அதை தொடர்ந்து
ஓகே, கொஞ்ச நேரம் இது வறுபடட்டும். ஓகே, ஸோ உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நல்லா வறுபட்ட உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாமா? யா. ஓகே, அடுத்ததா ஓகே, வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஓகே, சூப்பர். எப்படி இந்த கியூக்கம்பர் சட்னி ஐடியா வந்தது உங்களுக்கு? ஒரு இதில் படித்தேன் நான். ஓகே, ஸோ கியூக்கம்பர் மாதிரி நீர் காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாமா இந்த சட்னியில்? இது வந்து நம்ம நார்மல் இந்த குக்கும்பர், பட் ஆந்திரா சைட்லாம் ரவுண்டாக ஒரு குக்கும்பர். ஆமாம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக பண்ணுறது. ஓகே, ஆந்திரா சைடு வந்து அதை தோசைக்காயான்னுவாங்க. ஓஹோ. ஓகே, வெங்காயம் வறுபட்டாச்சு. அடுத்ததான் தக்காளி, பச்சை மிளகா. எவ்வளோ சேர்த்துக்கணும் பச்சை மிளகா? பச்சை மிளகா ஒரு 4 to 5. ஏன்னா இது நல்லா காரமான சட்னியாக இருக்குமா? நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே, இதில் மசாலா தூள் எதுவுமே இல்லாததுனால 4 to 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே, அடுத்ததா ஓகே, அண்ட் இஞ்சி பூண்டு குட்டியாக நறுக்கி வச்சுருக்கீங்க. எத்தனை பூண்டு அப்படியே போட்டுடலாம். எத்தனை பூண்டு? ஒரு 5 to 6 cloves போடலாம். ஓகே, இஞ்சி ஒரு சின்ன பீஸ். ஓகே, கியூக்கம்பர் சேர்த்துக்கலாம். குக்கும்பர் சேர்த்துடலாம். ஸோ கியூக்கம்பர் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைல்ல? இல்லை, ஜஸ்ட் ஒரு பெரட்டல் மாதிரி. சூப்பர் சூப்பர். ஸோ மிக்ஸி ரெடி பண்ண வேண்டியதான் பாக்கி இல்லையா? கொத்தமல்லி. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்ததான் ஓகே, ஸோ இதை வந்து ஆற வச்சிடணும். ஸோ ஆற வச்சோன்னா மிக்சியில் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மாற்றம். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, இதிலெல்லாம் தாண்டி ஒரு கியூக்கம்பர் சட்னி ஒன்று சாப்பிட்ணுன்னு அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் அதுக்கு ரைட் டைம். ஏன்னா சம்மர் டைமில் கியூக்கம்பர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ கியூக்கம்பர் சட்னி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டேவே சூப்பர் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மிக்சியில் போட்டாச்சு, அரைச்சிடலாமா? யா. ஓகே, இதை ஜஸ்ட் இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. ஒரு அமேசிங்கான கியூக்கம்பர் சட்னி நம்ம கண்ணு முன்னாடியே அதுவும் நொடிகளில் தயாராகிடுச்சு. ஸோ இதோடைய செய்முறை விளக்கம் பார்த்துடலாம். செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நன்கு வதக்கி எடுத்து மிக்சியில் அரைத்து கொள்ளவும். பின்னர் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அரைத்த பொருளுடன் கலந்து சாப்பிட்டால் சுவையான குக்கும்பர் சட்னி தயார். டேஸ்ட் பண்ணிடலாமா? ஷூர். ஓகே, செய்முறை விளக்கம் பார்த்த கையோட இன்றைக்கே நம்ம செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணுதில்ல. நைட்டு நீங்கள் சப்பாத்தி இல்லை தோசை ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட இந்த சட்னி இமீடியட்டாக செய்யணுன்னா கியூக்கம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? யா, ஷூர். நம்ம கியூக்கம்பர் வந்து அவ்வளவா டேஸ்ட் இல்லாத ஒரு பிளாண்டான ஒரு வெஜிடபிளாக இருக்கிறதுனால சாலட்ஸ் அந்த மாதிரில தான் நம்ம சேர்ப்போம். இதில் வந்து நிறைய பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைசி பண்ணியிருக்கீங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெசிபி. ஸோ வந்தாங்க, ஒரு சின்ன ரெசிபியாக இருந்தாலும் அது ப்ராப்பராக பக்காவாக நமக்காக பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் சம்மரில்
கரெக்டான டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மதிய வணக்கம் மக்களே, இது அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஜெர்சி. அம்மாவின் அன்பிற்கு அடுத்த பெஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சம்மர் ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்? ஜூஸு. அது வேணாம், சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னோடனே எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கொடுத்துருவாங்க, இல்லை சில்லுன்னு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது சமைக்கலாம். என்ன சமைக்க போகிறோம்? குழந்தைங்களுக்கு பொதுவாக வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பன்னீர். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸோ பால் கட்டி தோடம்பழ வறுவல். ஸோ தோடம்பழம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம ஊர் கமலா ஆரஞ்சு தான். கமலா தோடம்பழம்ன்றது எந்த ஊருடைய? ஆக்சுவலாக அது பியோர் தமிழ் நேமு. பியோர் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சுக்கு தோடம்பழம். தோடம்பழம். ஸோ அந்த தோடம்பழத்தை வச்சு நம்ம இப்போ பால் கட்டி, அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் பால் கட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டார்டர் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் பக்காவான ஒரு தமிழ் பெயர் அப்படிதான் சொல்லலாம். பால் கட்டி தோடம்பழ வறுவல். கேட்கும்போது ஏதோ மோகன்லால் சார் படம், மலையாள படம் டைட்டில் மாதிரி இருந்தது. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கட்டி தோடம்பழ வறுவல் தான் பண்ண போகிறோம். இது சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பால் கட்டி தோடம்பழ வறுவல் தேவையான பொருட்கள்: பன்னீர் 1 கப், ஆரஞ்சு பழம் 1, கடுகு 1 தேக்கரண்டி, சோம்பு 1 தேக்கரண்டி, பூண்டு சிறிதளவு, வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் 2, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, ஆரஞ்சு ஜூஸ் அரை தேக்கரண்டி, கிரஷ் பெப்பர் அரை தேக்கரண்டி, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. எஸ், இந்த அருமையான டிஷ் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுப்பையும் பற்ற வச்சுட்டிங்க. அந்த கேப்பில் மேலே வந்து கடாயும் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. ஸோ நல்லெண்ணெய் ஆல்சோ கொஞ்சம் குளிர்ச்சி தான். ஸோ அதனால் நல்லெண்ணெயில் இந்த டிஷ் பண்ணால் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். அந்த டைம் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம். இன்க்ரீடியன்ஸை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இப்போயே தெரியுது. இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம போட்டால் இன்னும் ஒரு டேஸ்ட் வரும்ன்றது என்னால் இப்போவே கெஸ் பண்ண முடியுதா? ஆமாம். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் காஞ்சிருச்சு. காஞ்சோடனே கொஞ்சமாக கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு அண்டு ஃபைன் சாப் பண்ண கார்லிக், பூண்டு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் போகணும். அதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறம். ஸோ அந்த கலரில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் பூண்டு தான் போட்டிருக்கோம், இஞ்சி போட? இஞ்சி சேர்க்க மாட்டோம். ஸோ காஞ்ச மிளகாய், வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துருவோம். இந்த தாளிப்பே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லெண்ணெயில் வந்து தாளிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு மனம் வந்து கிடைக்குது. கருவேப்பிலை ஸ்டேஜில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன். இந்த மாதிரி தான் வெங்காயம் நம்ம போடணுமா? லைக் சீக்கிரமாக வந்து வெங்காயம் கடித்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். அட் த டைம் வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக கரையாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி. இது பேசிக்கலி எந்த ஊருடைய? இது ஃபுல்லாகவே என்னோடய ஓன் இனோவேஷனு. நீங்களே நம்ம ஓன் இனோவேஷனாக நம்ம பண்ணுறது. பட் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி மாரலில் வந்துட்டு ஃபுட்டும் இருந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் இனோவேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். உணவுடைய வரலாறே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய இட்லி வந்து சில வருடங்களுக்கு, அதாவது ரொம்ப ஒரு ஹிஸ்ட்ரி பின்னோக்கி போனோன்னா கம்போடியாவில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ இட்லியோடைய பிறப்பு எங்கன்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இனோவேஷனில் உருவான ஒரு டிஷ்ஷு தான் இது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோம். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், தென் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு, அப்புறம் ஸ்பூனு, தென் வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சோட ஜூஸ். ஸோ இந்த அளவுக்கு பக்குவத்தில் கொஞ்சம் சாஸியாக இருக்கும். ஸோ அந்த சாஸ் வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ் கொதித்து வரும்போது சாஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர்
ஸோ இதை வந்து ஒரு சில பேர் வந்து ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, நான் டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த பன்னீரை பொறுத்து நான் என்னது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்கனால நான் டேரெக்டாக போடுறேன். சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும், உங்களோட இதுக்கேற்ற மாதிரி. பன்னீரும் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணோம்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாகிடும். அட் த டைம் வந்துட்டு ரொம்ப ஹார்டான பன்னீர் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைக் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் வந்து அதை ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் போட்டுட்டு அதை எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு இதில் யூஸ் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பன்னீர் ஹார்டாக இருந்த பட்சத்தில் நம்மளுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் பன்னீர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பன்னீர் ஹார்டாக இருந்தால் அதை தூக்கி நம்ம வெளியே போட்டுற தேவையில்ல, இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலான்றத செஃப் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மனம் வருது. பன்னீரும் நம்ம உடையாமல் குக் பண்ணணும். ஆமாம், அதுதான் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு வேலை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்துட்டு க்ரஷ் பெப்பர், இந்த மாதிரி க்ரஷ் பெப்பர் கொஞ்சம் காரத்துக்கு பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறோம். அதாவது குறுமிளகு. ஆமாம், குறுமிளகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொடை ஆரஞ்சு. ஆமாம், பன்னீர் போட்டாச்சு, ஆரஞ்சு போட்டாச்சு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெப்பரும் போட்டிருக்கோம். நல்லா காரசாரமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் நாட் ஈவன் காரம், ஸ்வீட்டும் காரமும் கலந்த மாதிரி, எல்லாம் கலந்த மாதிரி இருக்க போகுது. கொஞ்சம் மைல்டான பால் கட்டி வறுவல், பால் கட்டி தோடம்பல வறுவல். ஆமாம், இந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 10 தடவை எழுதி பார்த்தாலே மைண்டில் நிற்கும், அந்த அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் தூய்மையான தமிழ் பேர் இது. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இன்றைக்கி காலத்தில் வந்து தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேச வேண்டிய. ஆமாம், வெளிநாட்டு உணவு பர்கர் பீஸாலாம் நம்ம சொல்லும்போது தோடம்பல பால் கட்டி வறுவலை நம்ம சொல்கிறதுக்கு தப்பே கிடையாது. கொஞ்சம் சீக்கிரமாகவே கற்றுக்கணுன்றது தான் நம்மளோட ஆசை எல்லாரும். உங்களுடைய தமிழ் பற்று, அதுவும் இந்த உணவில் நீங்கள் காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தமிழ் பிடிக்கும், அதை தாண்டி வந்து உணவுனா ரொம்ப பிடிக்கும். ரெண்டும் கலந்து இன்றைக்கி சமைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. செஃப் கண்டிப்பாக ரெடி ஆகிடுச்சுங்களா? அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜூஸியோடு இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் அந்த ஜூஸியோடு இருந்ததுன்னா பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்காவான ஒரு ஸ்டார்டர் தான் அந்த சம்மர் ஸ்பெஷலுக்காக நம்ம பண்ணியிருக்கிறது. பால் கட்டி தோடம்பல வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வாங்க. செய்முறை: கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, பூண்டு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, ஆரஞ்சு ஜூஸ், பன்னீர், க்ரஷ் பெப்பர், பிளாக் பெப்பர், ஆரஞ்சு சேர்த்து சிறிது நேரம் வதக்கி எடுத்தால் சுவையான பால்கட்டி தோடம்பழ வறுவல் தயார். வணக்கம். மறக்கப்பட்ட மருத்துவம் பகுதியில் நான் டாக்டர் அமுதா தாமோதரன். வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்பஞ்செந்தூரம் பாறை இல்லையா? எந்த ஒரு வகையான நோயாக இருந்தாலும், அது சின்ன நோயாக இருந்தாலும் சரிதான், பெரிய நோயாக இருந்தாலும் சரிதான், சில வகையான மூலிகைகள் ஒரு மிக சிறந்த ஒரு சுகமாக்குதலை கொடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய மருத்துவத்தின் ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 வகையான நோய்கள். இரண்டுமே அனுதின நம்முடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லையும் பார்க்கலாம். ஒன்று தோல் வியாதி, இன்னொன்று என்று கேட்டிங்கன்னா சில வகையான வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த தோல் நோய்களுக்கும் வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. சில வகையான தோல் நோய்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். குழந்தைங்களுக்கு டிவார்மிங் என்று சொல்லக்கூடிய இந்த பூச்சி, வயிற்று பூச்சிகளை அழிக்கக்கூடிய மருத்துவத்தை செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு கேட்டு நம்ம அந்த வேர்ம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுடையா. அது பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல தான் அதனுடைய மாற்றங்கள் வெளியில் வரும். அதே போல் சில பேருக்கு வருஷ காலமாக மலச்சிக்கல் காணப்படும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கள் மலமே போவோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சில வகையான தோல் நோய் வரும். ஸோ முதலாவது அந்த நோய்க்கான காரணத்தை அறிஞ்சு நம்ம சரி பண்ணணும். மலச்சிக்கலை சரிப்படுத்தினாலே சில வகையான தோல் நோய்கள் தாராளமாக போய்விடும். ஸோ அந்த வாதத்தையும் பித்தத்தையும் நம்ம சமப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா மலச்சிக்கல்னால் வரக்கூடிய தோல் நோய். எந்த வகையான தோல் நோயாக இருக்கட்டாலும், அது காலாஞ்சக்கப்படையாக இருக்கலாம், இல்லைனா அது சில வகையான கரப்பா நோய்களாக இருக்கலாம், சில வகையான அரிப்பாக இருக்கலாம், சொரியாக இருக்கலாம், சிரங்காக இருக்கலாம். இன்றைக்கி அதற்கான ஒரு சிறந்த ஒரு மூலிகை என்னன்னு பார்க்க போகிறோம். வெள்ள அருகு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த வெள்ள அருகு மூலிகை வயிறு சம்பந்தப்பட்ட நோயை குணமாக்கி, அதாவது சிறுகுடல் பெருங்குடலை சுத்தப்படுத்தி தோல் நோயை குணமாக்கும். ஸோ உங்களுடைய நோயோட காரணம் அதுவாக இருக்குமே ஆனால் நீங்கள் வெள்ள அருகு உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மூலிகையாக காணப்படும். இந்த வெள்ள அருகில் உள்ள சில முக்கியமான
ஒரு ஃபைபர், நல்ல மிகச்சிறந்த லாக்ஸேட்டிவாக உள்ளது. ஸோ மலச்சிக்கல்னால கஷ்டப்படுறவங்க நீங்கள் வெள்ளை அருக்கு நீங்கள் சாப்பிடுவாங்க. வெள்ளை அருக்கு அதோட கலந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறோம். ஸோ வெள்ளை அருக்கு 100 கிராம்னா நாட்டு சர்க்கரை 50 கிராம் அளவு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இரவு 10 கிராம் அளவு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கலும் சரியாகும், அதை சார்ந்த தோல் நோய்களும் குணமாகும். ஸோ தோல் நோய்க்கு என்று நீங்கள் எந்த ஒரு மருந்தும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. காரணத்தை அறிஞ்சு அந்த ஆணி வேரை நம்ம எடுத்தாலே எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் தோல் நோயும் மாறும், வயிறு சம்பந்த பிரச்சனைகளையும் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறொரு வகையான மூலிகையும் அதனுடைய மருத்துவத்தையும் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் மக்களே. நமக்காக சுட சுட சுவையா பால் கட்டி தோடம்பல வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு பால் கட்டியை சாப்பிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அதாவது பன்னீரை சாப்பிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இதில் நம்ம போட்டிருக்கோன்றது அழகாக தெரிய போகுது. இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர், பன்னீர், அந்த தாளிப்பு எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். ஷெஃப், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த ஆரஞ்சோட அது பிளெண்ட் ஆகி அந்த ஜூஸ், நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆரஞ்சு பீஸ், அந்த பெப்பர் எல்லாமே சேர்ந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைசி, ஸ்வீட், ஜூஸி எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பன்னீரை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவை சாப்பிட்ருப்போம், பன்னீர் ஃப்ரையாக சாப்பிட்ருப்போம். இந்த டிஷ் உங்கள் இனோவேஷனில் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. சமைச்சு கொடுத்ததுக்கு இன்னொரு நன்றி, இனிமேல் சமைக்க போகிறதுக்கு இன்னொரு நன்றி. எஸ், இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மதன். இது அஞ்சரைப்பேட்டை பவர்ட் பை ஜெஸ்ஸி அம்மாவின் அன்பிற்கு அடுத்த பெஸ்ட். பாய். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் விஜய். இது உங்கள் ஃபேவரட்டான ஷோ அஞ்சரைப்பேட்டை பவர்ட் பை ஜெஸ்ஸி அம்மாவின் அன்புக்கு அடுத்த பெஸ்ட். நம்ம சவேரா ஹோட்டலில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் டிஷ் பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் சிக்கன் ட்ரை. அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு நமக்கு பார்க்கலாம். வாட்டர்மெலன் சிக்கன் ட்ரை. தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, தர்பூசணி 1 கப், கடுகு 1 தேக்கரண்டி, பூண்டு சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டர்மெலன் சிக்கன் ட்ரை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். ஈவினிங்கில் சப்போஸ் கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா சம்மரில் நீங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காமனாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். பட் வாட்டர்மெலன் மட்டும் நீங்கள் வந்து டைஸாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உள்ள சீடு இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா சாப்பிடும்போது அந்த சீடு வந்து சில பேருக்கு பிடிக்காது. நம்மளுடைய பேன் சூடாகிடுச்சு. இது லைட்டாக இதில் வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு வந்து தேவையான அளவு போட்டால் போதும். கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு கார்லிக் வேணான்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். இல்லை ரெண்டுமே வேணான்னா இது கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக சிக்கன் போட்டு டாஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் கார்லிக் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் லைட்டாக கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர்மெலன் சிக்கன் ட்ரையில் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் எதுவுமே இருக்காது. சிம்பிளான ஒரு டிஷ். கார்லிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து போன்லெஸ். மோஸ்ட்லி இந்த டிஷ்ஷுக்கு வந்து போன்லெஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த போன்லாம் எடுத்துருங்க. இல்லை வீட்டில் வந்து நமக்கு போன்லெஸ் இல்லை அப்படின்னா கடையில் நம்ம வாங்கும் போதே வந்து சிக்கன் போன்லெஸ் கேட்டு வாங்கிக்கலாம். கடுகு கார்லிக் போட்டிருக்கோம், சிக்கன் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வாட்டர்மெலன் வந்து நல்லா அந்த வாட்டரியான ஒரு ஃப்ரூட்ஸ். அது போட்டவுடனே நல்லா ஜூஸி அதெல்லாம் வரும். அப்படின்றனால ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர்மெலன் சிக்கன் ட்ரை சூப்பராக ரெடி ஆகும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பைசஸ் என்னென்னா பச்சை மிளகா நீங்கள் எடுத்துடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணுன்னா லைட்டாக இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து இதை ஜஸ்ட் ஒன்லி சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு வாட்டர்மெலன். ஏன்னா சால்ட் வந்து சிக்கனுக்காகவும் வாட்டர்மெலன் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இது ஈஸியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால்
உங்களுக்கு வந்து சிக்கன் ட்ரை, வாட்டர்மெலன் சிக்கன் ட்ரை இந்த ஸ்டைலில் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறோம். இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் இருந்தனாலும் லைட்டாக வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். லைட்டாக கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் நான் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் வந்து லைட்டாக ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து சிக்கன் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆக விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து சீக்கிரம் வந்து குக் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகும்போது இந்த வாட்டர்மெலன் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த வாட்டர் ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்னும் போது வாட்டர்மெலன் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ண விட்டிங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் சிக்கனில் வாட்டர்மெலன் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கும். இது வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து காரசாரமாக இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு டிஷ். சம்மரில் வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணி தரலாம். கெஸ்ட்டு யார் வந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி காரமாக சாப்பிடுவோம். வாட்டர்மெலன்லாம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட மாட்டோம் சிக்கனில். சிக்கன்னாலே நம்ம வந்து சூடு ஹீட்டு சாப்பிட மாட்டோம். பட் சிக்கனில் இந்த மாதிரி வாட்டர்மெலன்லாம் ஆட் பண்ணி நல்லா குளிர்ச்சியாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சம்மருக்கு நல்லாயிருக்கும். நம்மளுடைய வாட்டர் ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லைட்டாக வந்து வாட்டர்மெலன் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாட்டர்மெலன் ஆட் பண்ணிவிட்டோம். வாட்டர்மெலன் ஆட் பண்ணிட்டு லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு இருக்கிற அந்த வாட்டரும் லைட்டாக அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய வாட்டர்மெலன் சிக்கன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய வாட்டர்மெலன் சிக்கன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வரலாம். செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு, சிக்கன், கருவேப்பிலை, உப்பு, தண்ணீர், தர்பூசணி சேர்த்து சிறிது நேரம் வேக வைத்து எடுத்தால் சுவையான வாட்டர்மெலன் சிக்கன் ட்ரை தயார். ரீகேப் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நம்ம வாட்டர்மெலன் சிக்கன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாட்டர்மெலன் சிக்கன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த ஃப்ளேவர் வந்து வாட்டர்மெலன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இதில். ப்ளஸ் டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக தான் இருக்கும். வாவ், சூப்பருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. காரத்துக்கு வந்து எதுவுமே ஆட் பண்ணல. அந்த வாட்டர்மெலன் ஆட் பண்ணோன்னே சிக்கனில் வந்து நல்லா ஜூஸியாக அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. ப்ளஸ் இதில் வந்து சால்ட் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சால்ட்டுடைய டச் இருக்குது. பட் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்குது. ஏன்னா அந்த வாட்டர்மெலன் போட்டதுனால சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே சேம் இதில் நீங்கள் சிக்கனில் பண்ணுறதுனால எக்கில் பண்ணுங்கள். எக் எப்படி பண்ணோம் அப்படின்னா, எக் பாயில் பண்ண எக்கை லைட்டாக நான் பண்ண மாதிரி டெம்பரிங் போட்டு வாட்டர்மெலன் போட்டு டாஸ் பண்ணி கொடுங்க. எக் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். பட் மட்டன்லாம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா காமனாக மட்டன் ரொம்ப நேரம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. பெஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது பாயில் பண்ண மட்டன் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நோ ஸ்பைசஸ். சம்மரில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம். நைட் டின்னரில் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிஷ். இந்த டிஷ் உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஷெஃப் விஜய். இது உங்கள் ஃபேவரட்டான ஷோ அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஜெஸ்ஸி. அம்மாவின் அன்புக்கு அடுத்த பெஸ்ட். See you, bye bye.